நாம் வாழக்கூடிய பூமியானது உருண்டையாகத்தான் இருக்கிறது. மேடு பள்ளங்கள் இருக்கிறது, கடல் இருக்கிறது, மலைகள் இருக்கிறது, பீடபூமி என்ற பள்ளத்தாக்கு இருக்கிறது. இதெல்லாம் சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்த ஒரு நிலப்பகுதி தான். பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு அந்த சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்தது தான் இந்த பூமி. அது பில்லியன் என்று சொல்வார்கள். 15,000 என்று சொல்வார்கள். அவ்வளோ பில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த பூமி வந்தது, பிரிந்து வந்தது என்பதுதான். இதை நீங்கள் வேண்டுமானால் தேடி கொள்ளலாம். அப்படி இந்த பூமியிலே படிப்படியாகத்தான் உயிரினங்கள் தோன்றின. அதுக்கு நாம் எவல்யூஷன் தியரி என்று கொஞ்சம் தேடி பார்த்தால் நமக்கு அது புரிய வரும். பரிணாமக் கொள்கை, அந்த பரிணாமக் கொள்கை தான் முதலில் உயிரினங்கள் கடலிலே தோன்றியது. பிறகு நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது. பிறகு பறவை இனங்கள், அதன் பிறகு குரங்குகள், மனிதர்கள். இப்படித்தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று நாம் மனிதர்களாக வாழ்கிறோம். இந்த மனிதன் வாழ்ந்த காலத்தில் அதை காலமாக பிரித்தார்கள். கற்காலம் என்று. எந்த விதமான நாகரிகமும் அடையாத அவன் எதையெல்லாம் அவனால் சாப்பிட முடிந்ததோ அதையெல்லாம் அவன் சாப்பிட்டான். கற்காலம். அவனுக்கு கூரிய கல்லை எடுத்து அதன் மூலம் கிழித்து சாப்பிட்டான். அதுதான் கற்காலம். அது ஆதி மனிதன் தோன்றியதுதான். அவன் எங்கிருந்து வந்தான் என்று பலரும் ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்துதான் வந்ததாக எல்லோருமே சொல்கிறார்கள். மாற்று கருத்து இருக்கும். எனக்கு தெரிந்த தகவலை வைத்துத்தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஆராய்ந்து தேடிக்கொள்ளலாம், உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் எது என்று. அப்படி இருக்கையிலே அவனுக்கு வாழ்வாதாரம் என்ன என்றால் உணவுதான். உணவுக்காகத்தான் அவன் அலைந்தான். எதையெல்லாம் அவன் பற்றினானோ அதை பச்சையாக சாப்பிட்டான். பிறகு எரிந்து போன விலங்குகளின் சதையை எடுத்து சாப்பிட்டான். அவனுக்கு தேவை சாப்பாடு மட்டுமே. அவன் உடையை பற்றி கவலையே படவில்லை. நான் சொல்வதெல்லாம் கற்காலத்தில் தான். அதன் பிறகு வெண்கல காலம். கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் அடைந்து மண்ணிலிருந்து இருக்கக்கூடிய தாதுக்களை பிரித்து அவன் இந்த வெண்கல காலத்தில் உருவாக்கினான். அதன் பிறகு இரும்பு காலம், அதற்கு பிறகு நவீன காலம். இப்பொழுதெல்லாம் நாம் நவீன காலத்தில் தான் வாழ்கிறோம். ஏனென்றால் பழையது எல்லாமே போய்விட்டது. அந்த கல் தோன்றி மண் தோன்றி வாளோடு மூத்த குடி தமிழ்குடி என்கிறார்களே, அவர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள். அவர்களுடைய சந்ததியினர் தான் தற்பொழுது நாம் இருக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் சராசரியான வயது மிக குறைவுதான். அதனால்தான் அவர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள். சிம்பன்சி என்று சொல்லக்கூடிய அந்த குரங்கு இன்றளவும் இருக்கிறது. அதிலிருந்து உருமாறியவன் தான் தற்கால தமிழன், மனிதன். முதலில் பேசப்பட்ட மொழி தமிழ்தான். வெறும் குரலை வைத்தான்.
எல்லோருக்கும் குரல் கொடுத்து கூப்பிட்டான். நான் இங்கே இருக்கிறேன் என்று தெரிவித்தான். அப்படித்தான் அவன் இந்த கற்காலத்திலிருந்து நவீன காலத்திற்கு மாறி வந்துள்ளான். நான் சொல்லக்கூடிய அந்த கற்காலம், உலோக காலம், இரும்பு காலம், இந்த 3 காலத்திலுமே மனிதனுக்கு தேவையை தவிர இந்த கடவுள் பற்றி, வழிபாடுகள் பற்றி எதுவுமே தெரியாது. இதையெல்லாம் இந்த 1ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான், குறிப்பாக 5ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் பல மதங்கள் தோன்றின. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு தலைவனை கடவுளாக வைத்து அவர்கள் சொல்லி அவர்களை எல்லாம் ஒரு வழிபாடு செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களை மாற்றினார்கள். அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அவர்களுடைய அறியாமை தான். அப்பொழுது படிப்பு கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது. மற்றவர் சொல்வதை கேட்டுக்கொள்ள வேண்டியது தான். இன்றளவும் பிள்ளைகளுக்கு தாய் தந்தையர்கள் எதை சொல்கிறார்களோ அதை தான் இந்த குழந்தைகள் கேட்டுக்கொள்கிறது. கோவிலுக்கு அழைத்து செல்கிறார்கள், தெரிந்து கொள்கிறது, தாய்மொழியை கற்றுக்கொள்கிறது. அவர்கள் எதை சாப்பிட்டார்களோ அதைத்தான் இந்த குழந்தைகளும் சாப்பிட்டது. இப்படித்தான் இந்த காலம் மாற மாற எல்லாமே மாறிவிட்டது. நான் கடவுளை ஏற்பதில்லை. ஏனென்றால் ஒரு மனிதன் உருவாக்கியது தான். ஒரு பயத்தை உண்டாக்குவதற்காக உருவாக்கினான். பயம் தெளிந்துவிட்டால் எல்லாமே மாறிவிடும். யாருக்கெல்லாம் பயம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. இன்றளவும் சுடுகாட்டில் வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஏன்னா எல்லா ஊரிலுமே சுடுகாடு இருக்கும். அருகாமையிலே வீடு கட்டி கொண்டு வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பயமே கிடையாது. பிணத்தை புதைப்பார்கள் அல்லது எரிப்பார்கள். ஆதி காலத்தில் அவர்கள் எரிக்கவில்லை, புதைத்தார்கள். ஏனென்றால் அந்த உடல் அழுகி போய்விடும். அதற்காகத்தான். இப்படித்தான் எல்லாமே மாறி 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 தற்பொழுது இந்த அளவிற்கு வந்துள்ளது. நான் அதனால்தான் இந்த கடவுள் என்று சொல்லும் பொழுது நான் ஏற்பதில்லை. அது எல்லாமே பொய்தான். ஏனென்றால் ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பு கோயிலும் கிடையாது, கடவுளும் கிடையாது, எதுவுமே இல்லை. மனிதன் வாழ்ந்தான். 10,000 BC வரை நீங்கள் பின்னோக்கி சென்றால் எந்த கட்டிடங்கள் கூட கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் இடங்கள் இருந்தது, மலைகள் இருந்தது. மலைகள் தங்கியிருந்த அந்த கூடாரங்கள் இன்றளவும் சில இடங்களில் இருக்கிறது. அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கடவுள் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது. தன்னுடைய சுயலாபத்திற்காக அவன் உருவாக்கியது தான் இந்த கடவுள் என்று. அதற்கு முக்கிய காரணம் மதம்தான். ஏனென்றால் இந்த மதங்களுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு கடவுள் பற்றி தெரியாது. இன்றளவும் எத்தனையோ தீவுகள் இருக்கிறது. அந்த தீவுகளிலெல்லாம் மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கடவுள் பற்றி தெரியாது. கிடைத்ததை சாப்பிட்டு உறங்கி உல்லாசமாக பெண்ணோடு வாழ்ந்தான். இதுதான் நான் தெரிந்து கொண்ட விஷயம். நீங்கள் வேண்டுமானால் தேடி தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு கோரிக்கை, என்னுடைய காணொளிகளை நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும் என்றுதான். ஏனென்றால் அது எனக்கு மகிழ்ச்சியை தரும். நீங்கள் பார்க்கிறீர்கள், உங்களிடமிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் அது எதுவானாலும் அதை நான் தெரிந்து கொள்ள, என்னை மாற்றிக்கொள்ள அது உதவும் என்று நான் நம்புகிறேன்.
தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் பெரியார் நகர். இது 10 நிமிடம் கடந்துவிட்டது. பொறுமையுடன் முழுமையாக காதால் கேளுங்கள். உங்களுக்கு காதில் தேனாக பாயுதோ இல்லையோ, நிச்சயமாக அது வருத்தத்தை தராது, எரிச்சலை தராது என்று நான் நினைக்கிறேன்.